வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் வெங்கட். வெல்கம் டு மை சேனல் டெக் பள்ளிக்கூடம். டெக் பள்ளிக்கூடத்தோட நோக்கம் என்னவா இருக்க போகுதுன்னா, டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட இல்லை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சம்மந்தப்பட்ட லேர்னிங்லாம் எப்படி ஈஸியஸ்ட் வேலை ஸ்மார்ட் வேலை கற்றுக்கலாம், எப்படி நீங்கள் கோடிங் பண்ணலாம் ஈஸியஸ்ட் வேலை கற்றுக்கிட்டுங்கிறது தான் என்னோட மெயின் மோட்டிவ் ஆஃப் டெக் பள்ளிக்கூடமே. பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு லாங்குவேஜ், அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னாலோ இல்லை ஒரு டெக்னாலஜி கற்றுக்கணுன்னாலோ நம்ம யூடியூப் சேனல்லாம் போய் தேடணும்னா, ஸோ ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரியான மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து டீட்டெயில்டு வியூவாக புக்கில் என்ன போட்டிருக்கோ அதில் ஸ்டார்டிங்லேருந்து வாட் இஸ் ஜாவாலேருந்து ஆரம்பிச்சு இல்லை வாட் இஸ் ஜேவிஎம் அந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு எது ஈஸியஸ்ட் வேயாக இருக்கும், ஸ்மார்ட்டஸ்ட் வேயாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தியரிட்டிக்கலாக படிக்கிறத விட ப்ராக்டிக்கலாக படிக்கிறது தான் வந்து ஈஸிங்கிறது என்னோட கருத்து. ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் கற்றுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் தியரிட்டிக்கலாக நீங்கள் ஈஸியாகவே கற்றுக்கலாம். ப்ராக்டிக்கலாக ஒரு கான்செப்டை உங்களால் கற்றுக்க முடியுது, ப்ரோக்ராம் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா தியரிட்டிக்கலாக நீங்கள் ஓனாகவே கூட கான்செப்டை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதிக்கலாம். அதே மாதிரி இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். டெக் பள்ளிக்கூடத்தோட நோக்கம் என்னன்னா, நீங்கள் எப்படி ஒரு ஸ்மார்ட் வேலை கற்றுக்கணும், அதாவது யூடியூப்லேயோ இல்லை பர்சனல் வே ஆஃப் லேர்னிங். இப்போ நீங்கள் பர்சனலாக வந்து ஏதோ ஒரு மெத்தட் வச்சுருப்பீங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான மெத்தட் வச்சுருப்பாங்க. ஸோ டெக் பள்ளிக்கூடம் மூலமாக நீங்கள் யூடியூப்பில் போய் எல்லாத்தையும் வேறு கான்செப்டில் கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் ஈஸியஸ்ட் வே ஆஃப் லேர்னிங் எப்படிங்கிறத கற்றுக்கிட்டு நீங்களாகவே சொந்தமாகவே ப்ரோக்ராம் பண்ணணும். நீங்களாகவே ஒவ்வொரு கான்செப்டையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு கொஸ்டினுக்குமே உங்களால் அந்த கான்செப்டில் பதில் சொல்ல முடியும். அதுதான் இந்த டெக் பள்ளிக்கூடத்தோட மெயின் நோக்கமே. ப்ளஸ் வந்து எதுவுமே தியரிட்டிக்கலாக இல்லாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, என்னோட ஐடி இண்டஸ்ட்ரியில் நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், நான் இன்டர்வியூஸில் ஃபேஸ் பண்ண கொஸ்டின்ஸ், இப்போ ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம்னா அது சம்மந்தமான எல்லா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், அது சம்மந்தமான ப்ரோக்ராம், அந்த மாதிரி நான் உங்களுக்கு டீச் பண்ணுறதுன்னு இல்லை, டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் அதையும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அந்த கான்செப்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டெக் பள்ளிக்கூடம் மூலமாக நீங்கள் என்ன மாதிரியான மெத்தடை வந்து நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன். ஸோ நம்ம இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவாகவும் இருக்கட்டும், இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கணும், என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம், இல்லை இன்டர்வியூனா எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அதை தாண்டி வரலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லா டெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது, நான் வந்து ஜாவா கோடிங் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜாவா கோடிங்கை வந்து எப்படி நம்ம ஈஸியஸ்ட் ஸ்மார்ட்டஸ்ட் வேலை கற்றுக்க போகிறோம் அண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈஸியஸ்ட் ஸ்மார்ட்டஸ்ட் வேலை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களால் இந்த ஒரு டெக்னாலஜி மட்டும் இல்லை, ஜாவான்னு மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்க போகிற எல்லா டெக்னாலஜியாக இருக்கட்டும், அப்ளிகேஷனாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே நீங்களே சொந்தமாகவே கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் ஈவன் என்னோட ஹெல்ப் கூட உங்களுக்கு தேவைப்படாது. நான் இல்லை, உங்களுக்கு யூடியூபோ எந்த ஒரு ஹெல்ப்புமே தேவைப்படாது. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொல்லலாம் உங்களுக்கு புரிகிற மாதிரினா, இப்போ ஃபார் லூப்பாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ ஒரு கான்செப்ட், இஃப் கண்டிஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக். ஸோ இந்த பேசிக்ஸ் தான் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் போனாலும் சரி, எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போனாலும் சரி, அதுதான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் பேசிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக கற்றுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதோட சின்டாக்ஸ் தான் மாறப்போகுதே தவிர பேசிக்காக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அந்த பேசிக்ஸ் வந்து மாறவே போகிறது கிடையாது. ஸோ வந்து லேர்ன் ஈஸி, கோட் ஈஸி, அதுதான் நம்மளோட கான்செப்ட். நம்ம அது வழியே தமிழ் வழியே நம்ம அதை எப்படி கற்றுக்கலாம், உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம். நான் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, எக்லிப்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் நீங்கள் உங்கள் சிஸ்டமில் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதி வச்சுருக்கேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வெரி சிம்பிள் ப்ரோக்ராம் தான். ஸோ மெயின் மெத்தட் இருக்குது, மெயின் மெத்தடுக்குள்ளே ஒரு வேரியபிள் டெக்ளேர் பண்ணியிருக்கோம், ஒரு printf இருக்குது, ஒரு ஃபார் லூப் இருக்குது. அந்த ஃபார் லூப்பில் 1 to 10 வரைக்கும் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட இது. நம்ம ஃபர்ஸ்ட் அவுட்புட் பார்த்துடலாம் இதுக்கு.
ஸோ ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் வந்து நம்ம இதில் என்ன கற்றுக்க போகிறோம்னா, ஸோ இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் எப்படி வந்துட்டு ஒவ்வொரு கான்செப்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம், ஒவ்வொரு கான்செப்டும் நம்ம எப்படி டீட்டெயில்டாக கற்றுக்க போகிறோம், இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எப்படி கற்றுக்க போகிறோம். ஸோ அதை தான் நம்ம மெயினாகவே இதில் பார்க்க போகிறோம் டெக் பள்ளிக்கூடம் மூலமாக. ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிஃபோர் மெயின் மெத்தட்னு நான் system.out.printlnக்குள்ள பிரிண்ட் பண்ணியிருக்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்குள்ளே நான் என்ன போட்டிருக்கணும் அது இருக்குது. ஸோ பிஃபோர் மெயின் மெத்தடுங்கிறது வந்து ஒரு தடவை தான் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஃபார் லூப்குள்ளே போட்டிருக்கனால இன்ட் ஐ நம்பருங்கிறது வந்து ஒவ்வொரு நம்பரையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஸோ ஃபார் லூப்க்கு வெளியில் நீங்கள் போட்டிருக்கனால அது ஒன் டைம் பிரிண்ட் ஆகிருக்கு. ஃபார் லூப்குள்ளே போட்டிருக்கிறது வந்து எத்தனை டைம் நீங்கள் இங்கே என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அத்தனை டைம் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ நான் என்ன மாதிரியான மெத்தடை ஃபாலோ பண்ணுவேன்னா, படிக்கும் போதுலேருந்தே ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டேன்னா அது கான்செப்ட் என்ன, ஸோ அதோட சின்டாக்ஸ் என்ன, அதோட எக்ஸாம்பிள் என்ன, அதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு கற்றுக்குவேன். அதுக்கப்புறம் தியரிட்டிக்கலாக மோஸ்ட்லி நான் படிக்க மாட்டேன். ஏன்னா வந்து ஒரு சின்டாக்ஸ் அதோட எக்ஸாம்பிள், நீங்கள் அந்த சின்டாக்ஸையும் டீட்டெயிலாக கற்றுக்கணும், எக்ஸாம்பிள் எழுதும்போது அதையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தியரிட்டிக்கலாக நீங்களே உங்கள் ஓன் வேர்ட்ஸை போட்டு எழுதிக்கலாம். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து சிம்பிளஸ்ட் வேயாக இருக்கும். நீங்கள் இதை லேர்ன் பண்ணாலே போதும். தியரிட்டிக்கலாக நீங்கள் அதுக்கப்புறம் எல்லாமே டீட்டெயிலாக உங்கள் ஓன் வேர்ட்ஸ் போட்டு எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இப்போ நீங்கள் ஒரு சின்டாக்ஸ் கற்றுக்குறீங்க, ஒரு எக்ஸாம்பிள் கற்றுக்குறீங்கன்னா எந்தெந்த இடத்துல எப்படி அப்ளிகபிள் பண்ணுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ டீட்டெயில்டாக அதுக்கு நீங்கள் ஒரு ஃபார் லூப் இருக்குன்னா அதோட இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் அப்ளிகபிள் பண்ணுறதை கற்றுக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோன்ற ஒரு ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பப்ளிக் கிளாஸு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம், இது வந்து கிளாஸ் நேமு, கிளாஸுங்கிறது வந்து கீவேர்டு. ஸோ ஒரு மெயின் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே ஒரு மெயின் மெத்தடு, அதுக்குள்ளே ஒரு ஃபார் லூப் போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து ஒவ்வொரு லைன் பை லைனாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுலேருந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இங்கே பப்ளிக்ங்கிறது என்ன, பப்ளிக்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஸோ ஜாவா பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து 4 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்குது. பப்ளிக், ப்ரொடெக்டட், ப்ரைவேட் அண்ட் டிஃபால்ட், அந்த மாதிரி 4 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்குது. ஸோ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே மெயின் மெத்தட் இருக்கு இல்லையா, இந்த மெயின் மெத்தடையே நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இந்த மெயின் மெத்தட் பார்த்துட்டிங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஸோ மெயினுங்கிறது ஒரு மெத்தட்னா நமக்கு என்னன்னு தெரியும், எல்லா மெத்தட் மாதிரி மெயினும் ஒரு சாதாரண மெத்தட் தான். ஆனால் வந்து இதை ஏன் வந்து இதுதான் இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுறோன்றதை தெரிஞ்சுக்கும். அதை வச்சு நீங்கள் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னா எதுக்குன்றதை ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெயின் மெத்தடில் பார்த்தீங்கன்னா பப்ளிக்னு நீங்கள் போடாமல் ப்ரைவேட்டோ ப்ரொடக்டடோ நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஜேவிஎம்மால் இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது ஜேவிஎம் என்ன செய்யும்னா ஃபர்ஸ்ட்டு அதோட மெயின் மெத்தடை தான் தேடும். அந்த மெயின் மெத்தட் வந்து பப்ளிக்காக இருந்தால் தான் அதை வந்து அந்த ஜேவிஎம்மால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம வந்து மெயின் மெத்தடுக்கு பப்ளிக்னு கொடுக்கறதுக்கான ரீசன். இப்போ நீங்கள் பப்ளிக்கை ரிமூவ் பண்ணீங்கன்னா இங்கே கண்டிப்பாக எரர் அடிக்கும். ஸோ நம்ம அதையும் செக் பண்ணிடலாம். இப்போ நான் பப்ளிக்கை ரிமூவ் பண்ணிட்டேன். பப்ளிக்கை ரிமூவ் பண்ணிட்டு நான் சேவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் பப்ளிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ரன் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன அடிக்குதுன்னா மெயின் மெத்தட் நாட் ஃபவுண்ட் இன் அ கிளாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அடிக்குது. ஸோ இட் மீன்ஸ் இது என்ன சொல்ல வருதுன்னா பப்ளிக்னு நீங்கள் ஒரு மெத்தட் முன்னாடி மெயின் மெத்தட் முன்னாடி போட்டால் தான் ஜேவிஎம்மால் இது பப்ளிக் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அதால் ஆக்சஸும் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த ரீசன் நம்ம பப்ளிக்னு மெயின் மெத்தடுக்கு முன்னாடி போடுறது. ஸோ அடுத்து வந்து ஸ்டாட்டிக் ஏன் போடுறோன்னா, இப்போது நீங்கள் ஒரு மெத்தடை ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு மெத்தட் இருக்குன்னா அதை ஆக்சஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸுக்கு நீங்கள் இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணணும், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டன்ட் மூலமாக தான் அந்த மெத்தடையே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ஜேவிஎம்மால் அதை ஜேவிஎம்மில் வந்து அதுக்கு டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுங்கிறதுக்காக நம்ம ஸ்டாட்டிக்ன்றதை கொடுக்குறோம்.
ஸோ இப்போ ஸ்டாட்டிக் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ஜேவிஎம்மால டைரெக்டாக வந்து இந்த மெயின் மெத்தடை ஆக்சஸ் பண்ண முடியும் வித்தவுட் கிரியேட்டிங் அ இன்ஸ்டன்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ப்ரோப் மெத்தட். அதுதான் கான்செப்ட். அதுக்காக தான் ஸ்டாட்டிக் போடுறோம். அடுத்து வந்து வாய்டு ஏன் போடுறோம்னா வாய்டு வந்து மெயின் மெத்தட் ஷுட் நாட் ரிட்டர்ன் எனி வேல்யூ. இது வந்து கான்செப்ட். ஸோ மெயின் மெத்தட் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணாது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே இன்ட்டுன்னு மாற்றுறேன். ஸோ நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே என்னன்னா, ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இப்போ இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின். ஸோ இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க, ஏன் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்கணும், ஏன் ப்ரைவேட் இருக்கக்கூடாதா, இல்லை வந்து வாய்ட் ஏன் இருக்கணும், இன்ட் இருக்கக்கூடாதா. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கான்செப்டை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் என்ன மாதிரி கொஸ்டினுக்கும் ஈஸியாக பதில் சொல்ல முடியும். ஸோ இப்போ நான் வந்து இன்ட்டுன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து கம்பைல் டைம் எரர் இங்கேயே அடிச்சிருது. ஸோ திஸ் மெத்தட் மஸ்ட் ரிட்டர்ன் ரிசல்ட்ஸ் ஆஃப் டைப் இன்ட் அப்படின்ற மாதிரி. இது என்ன சொல்லுதுன்னா இங்கே நான் உள்ள வந்து எதையுமே ரிட்டர்ன் பண்ணாதனால எரர் அடிக்குது. ஸோ அகெயின் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இது வந்து இன்ட் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலங்கிறனால எரர் அடிக்குது. இப்போ நான் ரிட்டர்னே போடுறேன், ரிட்டர்ன் 1ன்னு போடுறேன். ஸோ இங்கே நான் வந்து 1 ரிட்டர்ன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் இந்த ப்ரோக்ராமை. ஸோ அகெயின் என்ன அடிக்கும்னா மெயின் மெத்தட் ரிட்டர்ன் அ வேல்யூ ஆஃப் டைப் வாய்ட் இன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோ. அது என்ன சொல்லுதுன்னா ஸோ மெயின் மெத்தடில் வந்து நீங்கள் இன்ட்டோ எதுவுமே ரிட்டர்ன் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் நான் வந்து இன்ட்டுன்னு போட்டிருந்தேன்னா அது மெயின் மெத்தடாகவே அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதனால தான் நம்ம இங்கே வாய்டுன்னு கொடுக்குறோம். ஸோ அந்த கான்செப்ட்னால தான் மெயின் மெத்தட் ஷுட் நாட் ரிட்டர்ன் எனி வேல்யூ. அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் நம்ம வாய்டுங்கிறத கொடுக்குறோம். மெயினுங்கிறது வந்து மெத்தட் நேமு. ஸோ யூஸ்வலாக மெத்தட் நேம் நம்ம எது வேணால் கொடுத்துக்கலாம். பட் மெயின் மெத்தடுக்கு இந்த மெயினுங்கிறது தான் கொடுக்கணும். MAIN ஸ்மால் லெட்டரில். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெயின் 1ன்னு கொடுத்து பார்க்குறேன். இப்போ நான் மெயின் 1ன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அகெயின் அது என்ன சொல்லுதுன்னா மெயின் மெத்தட் நாட் ஃபவுண்ட் இன் அ கிளாஸ். ஸோ அது ஜேவிஎம்மை பொறுத்தளவுக்கு மெயின் மெத்தட் வந்து பப்ளிக்காக இருக்கணும், ஸ்டாட்டிக்காக இருக்கணும், வாய்டாக இருக்கணும் அண்ட் மெயினோட ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து மெயினோட சின்டாக்ஸ். அண்ட் அகெயின் உள்ள வந்து நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங்கு ARGS. இது எதுக்குன்னா டைனமிக்காக நம்ம ஏதாவது ஒரு வேல்யூவோ ஆர்குமெண்ட்டோ பாஸ் பண்ணணும்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம இது இல்லாமல் மெயின் மெத்தட் எழுத முடியாதா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அகெயின் எனக்கு அந்த எரர் தான், மெயின் மெத்தட் நாட் ஃபவுண்ட் இன் அ கிளாஸ். ஸோ மெயின் மெத்தடுக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. அது என்னன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆஃப் ARG. இந்த ARGSங்கிறது வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அது வந்து ஒரு வேரியபிள் மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உள்ள இன்ட்டு கவுண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் கவுண்ட்டுக்கு பதிலாக ஐயோ இல்லை ஏ இல்லை வந்து உங்கள் பேர் கூட கொடுத்துக்கலாம். ஸோ வேரியபிள் நேம் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ RRன்னு கொடுக்குறேன், இல்லாட்டி டெக்குன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே நான் டெக்குன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ரன் ஆயிடுச்சு. ஸோ என்னன்னா சின்டாக்ஸ் பொறுத்தளவுக்கு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆஃப் அரே ஆஃப் ஸ்ட்ரிங்கு, அந்த வேரியபிள் நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் சின்டாக்ஸ். ஸோ பப்ளிக்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பப்ளிக்னு நீங்கள் ஒரு மெத்தட் முன்னாடி கொடுத்துட்டீங்கன்னா அந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த கிளாஸ்ல இருந்து வேணால் எந்த மெத்தட்ல இருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ நீங்கள் ஒரு மெத்தட் முன்னாடி ப்ரொடக்டர்னு நீங்கள் போட்டீங்கன்னா அது வந்து ஒரு கிளாஸ்ல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபர்ஸ்ட் ப்ரோக்னு ஒரு நம்ம இதுதான் ஒரு ப்ரோக்ராமு, இதில் இருக்க ஒரு மெத்தடுக்கு வந்து நான் ப்ரொடக்டர்னு கொடுத்துட்டேன்னா இந்த சேம் பேக்கேஜில் இருக்கிற வேற ஒரு கிளாஸ்ல இருந்து தான் நம்மளால அக்சஸ் பண்ணிக்கவே முடியும். அது அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு நம்ம ப்ரொடக்டர்னு கொடுத்துக்கலாம். இப்போ எதுவுமே கொடுக்கலாட்டி டிஃபால்ட்னு ஒன்று இருக்கு. டிஃபால்ட் எதுனா ஆக்சஸ் வித்தின் த பேக்கேஜ் ஒன்லி. இப்போ டிஃபால்ட்டா நீங்க எதுவுமே கொடுக்காம விட்டீங்கன்னா அது டிஃபால்ட்னு எடுத்துக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா சேம் பேக்கேஜில் இருக்கிற கிளாஸ் இருந்தால் அதை ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணும். அடுத்து ப்ரைவேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மெத்தடையோ இல்லை ஒரு
ஒரு மெத்தடையோ ஒரு வேரியபிளையோ ப்ரைவேட்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த பர்டிகுலர் வேரியபிள் மெத்தடை வந்து வித்தின் த கிளாஸை தவிர வெளியில் நீங்கள் எங்கேயுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த 4 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரையும் நம்ம தனித்தனியாக ஃபியூச்சரில் ஒவ்வொரு ப்ரோக்ராமாக வச்சு நம்ம எக்ஸாம்பிள் வச்சு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதில் என்னெல்லாம் வந்து மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணலான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் இன்னொரு இன்டர்வியூ கொஸ்டினும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்ன கேட்பாங்கன்னா, இந்த பப்ளிக்கும் ஸ்டாட்டிக்கையும் மாற்றி போடலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ போடலாம், அது பார்ப்போம் நம்ம. இப்போ நான் இந்த இங்கேருந்து ஸ்டாட்டிக் எடுத்து முன்னாடி போட்டுட்டு சேவ் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து அவுட்புட் வருது. நீங்கள் ஸ்டாட்டிக்கை முன்னாடி போட்டு பப்ளிக்கை நெக்ஸ்ட்டு போட்டாலும் அவுட்புட் வரும். ஸோ இதுவும் ஒரு இன்டர்வியூ கொஸ்டினாக நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இனிஷியல் லெவலில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரியும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் மறுபடியும் வாயிட தூக்கி முன்னாடி போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போட முடியாது. பிகாஸ் நம்ம ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. ஸோ நார்மல் ஃபங்க்ஷனுக்கு என்ன சின்டாக்ஸோ அதே தான் மெயின் ஃபங்க்ஷனுக்கும். அதோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அதோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுப்போம். இப்போ நான் பப்ளிக்ன்ற ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து ரிட்டர்ன் டைப்பு, அடுத்து வந்து மெத்தட் நேம். ஸோ ஓப்பன் க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் parenthesis க்ளோஸ் parenthesis. ஸோ வித்தின் திஸ் இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டுக்கு உள்ளதான் நம்ம வந்து கோடிங் எழுத போகிறோம். இதுதான் ஒரு மெத்தடோட ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். ஸோ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், ரிட்டர்ன் டைப்பு, மெத்தட் நேமு, இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுற மாதிரினா பாஸ் பண்ணிக்கலாம். பேராமீட்டர் ஆக்சஸ் பாஸ் பண்ணி நீங்கள் உள்ள ஃபங்க்ஷனில் இல்லை மெத்தடில் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதில் மற்ற வேல்யூஸை நீங்கள் மற்ற கீவேர்டை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஸ்டாட்டிக்கு முன்னாடி பப்ளிக்கை மாற்றியும் போடலாம். ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின் வந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ கிளியராக நம்ம பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினை பற்றி நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன், இன்ட்டு கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கவுண்ட்டுங்கிறது வந்து வேரியபிள் நேம். இங்கே நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பள்ளிக்கூடம் நான் கொடுக்குறேன், இப்படியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதையும் அக்செப்ட் பண்ணணும். ஸோ அடுத்து system.out.println. ஸோ system.out.println வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணுறது தான் இந்த மெத்தடோட வேலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா println அப்படிங்கிறது வந்து மெத்தடு, இந்த பிஃபோர் மெயின் மெத்தட். ஸோ இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் என்ன பாஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ஆர்கியூமெண்ட்டாக கெட் பண்ணி அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறது தான் இந்த மெத்தடோட வேலை. ஸோ system.out.println ஜஸ்ட் நான் வந்து மெயின் மெத்தடுக்கு பிஃபோர் மெயின் மெத்தடுங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ளரேஷன், இது வந்து டெக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன் ஒரு செக்ஷனாக இருக்கும். ஸோ செமிகோலன், அடுத்து வந்து கண்டிஷன் செகண்ட் செக்ஷன், அடுத்து மூணாவது செமிகோலனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட். ஸோ இது வந்து தேர்டு செக்ஷன். ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் லூப்பு. ஸோ நீங்கள் டெக்ளேர் பண்ண போகிற வேரியபிளோட டேட்டா டைப் கொடுக்குறோம், int i is equal to 0. எப்போ வரைக்கும் இந்த லூப் வந்து கண்டினியூ பண்ணணும், i is less than 10 வரைக்கும், அடுத்து i++. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் வரும்போது int i is equal to 0. இந்த ஐங்கிறது வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். ஸோ இன்டர்வியூவில் சில இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், இந்த கிளாஸ் ரூம்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில பேர் ஐக்கு பதிலாக கேட்குறதா ஒர்க் ஆகாது அப்படிலாம் சொல்லி. ஸோ வந்து வேரியபிள் வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நேம்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஆனால் எப்போவுமே நீங்கள் ஒரு வேரியபிள் நேமாக இருக்கட்டும், இல்லை ஒரு மெத்தட் நேமாக இருக்கட்டும், இல்லை ஒரு கிளாஸ் நேமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரீசனபிளாக கொடுத்தீங்கன்னா
ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அடிஷனுக்கு நான் வந்து ஒரு மெத்தட் எழுதுறேன்னா அதுக்கு ஆடோ இல்லை அடிஷனோ கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், எல்லாருமே அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு கிளாஸ் நேமோ மெத்தட் நேமோ இல்லை வேரியபிள் நேமோ கொடுக்குறீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கணும், ப்ளஸ் வந்து ரீசனபிளாக இருக்கணும். இருந்ததுன்னா அதுதான் வந்து குட் வே ஆஃப் கோடிங்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஓப்பன் க்ளோஸ்டு பெராந்திசிஸ் போடலை. இதுவும் ஒரு இன்டர்வியூ கொஸ்டினாவோ இல்லை நீங்கள் எக்ஸாமுக்கான குவிஸாவோ எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப்க்கு கீழே ஒரு லைன் தான், இப்போ அந்த பிளாக்ல ஒரு லைன் தான் நீங்கள் வச்சுக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஓப்பன் க்ளோஸ்டு பெராந்திசிஸ் போட தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு கீழே இன்னொரு லைன் ஆட் பண்ணுறேன், இன்னொரு system.out.println போடுறேன்னு வச்சுக்கலாமே. இதையே நான் காப்பி பண்றேன். ஸோ இப்போ இதுல நான் எண்டுன்னு போடுறேன். எண்ட் ஆஃப் ஃபார் லூப் போட்டேன் இல்லையா? இப்போ போட்டுட்டு இதை நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப்பில் நான் ஓப்பன் பெராந்திசிஸ் க்ளோஸ்டு பெராந்திசிஸ் போடலை. அதனால என்ன ஆகும்னா இந்த ஒரு லைனை தான் லூப்போட பிளாக்காக எடுத்துக்கும். அதனால ஒவ்வொரு தடவையும் இது லூப் ஐட்ரேட் ஆகும்போது இந்த ஒரு லைனை மட்டும்தான் கன்சிடர் பண்ணும், இதுக்கு அடுத்த லைனை கன்சிடர் பண்ணாது. அதனால தான் இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அவுட்புட்டில் செக் பண்ணிங்கன்னா ஃபார் லூப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எண்ட் ஆஃப் த லூப்புங்கிறது டிஸ்பிளே ஆகிருக்கும். இதுவே நான் வந்து ஓப்பன் பிரேசிஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்க, ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு பெராந்திசிஸ் போடுறேன். ஸோ இந்த ரெண்டு printfக்கு இடையில நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு லைனுமே கவர் ஆகணும் இந்த ஃபார் லூப்பில் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன் இந்த ப்ரோக்ராமை. ஸோ இப்போ இந்த அவுட்புட்டை நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிஃபோர் மெயின் மெத்தட். ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த லைன் முடியும் போது இந்த எண்ட் ஆஃப் த லூப்புங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். I0 டிஸ்பிளே பண்ணும்போது எண்ட் ஆஃப் த லூப். ஸோ என்ன ஆகும்னா ஒவ்வொரு தடவையும் லூப்புக்குள்ள வரும்போதும் இந்த எண்ட் ஆஃப் த லூப்பும் சேர்ந்து தான் பிரிண்ட் ஆகும். நீங்கள் இந்த அவுட்புட்டில் செக் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ இது ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ system.println இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், நான் ஒரு வேரியபிள் 0ன்னு போட்டிருக்கேன், less than 10 போட்டிருக்கேன், இன்க்ரிமெண்டல் வந்து k++ போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லூப்பில் வந்தோன்னே என்ன ஆகும்னா இனிஷியலைஸ் ஆகும், k is equal to 0 செமிகோலன் ஆஃப், அடுத்த கண்டிஷன் செக் பண்ணும். இப்போ k-ஓட வேல்யூ 0வாக இருக்கு, நான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லூப்பில் வரும்போது என்ன ஆகும்னா k-ஓட வேல்யூ 0வாக இருக்கும். ஸோ நமக்கு அடுத்த கண்டிஷன் செக் பண்ணுது, 0 k is less than 10 அப்படின்னா 0 is less than 10 பார்க்குது. ஆமாம், இது வந்து ட்ரூ தான், 0 is less than 10. அப்போ என்ன ஆகும்னா அகெயின் உள்ளே வரும், உள்ளே வந்துட்டு system.out.println பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அகெயின் இன்க்ரிமெண்ட்டுக்கு போகும். இன்க்ரிமெண்ட்டுக்கு இதுதான் வந்து இந்த சைக்கிள், ஓகேங்களா? ஸோ இன்க்ரிமெண்ட்டுக்கு போய் என்ன ஆகும்னா கேவோட வேல்யூ 0வாக இருந்தது. ஸோ 0++ அப்படிங்கிறப்போ என்ன மீனிங்னா 0+1ன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து கேவோட வேல்யூ 1 ஆயிடுச்சு. அகைன் வந்து கண்டிஷன் பார்ட் போகுது. ஸோ இனிஷியலைசேஷன் வந்து ஒன்லி ஒன்ஸ் தான் நடக்கும், அடுத்த ஐட்ரேஷனில் கண்டிஷனும் இன்க்ரிமெண்ட்டும் மட்டும்தான் நடக்கும். இது வந்து இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் கொஸ்டினா நீங்கள் எடுத்துக்கலாம். இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை வந்து நீங்கள் மாற்றி மாற்றி எப்படி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணணும்னா நீங்கள் ஒரு 2-3 ப்ரோக்ராம் வந்து நீங்களே ஓனாக போடும்போது தான் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கான்செப்ட் வைஸாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் ஐட்ரேஷனில் என்ன ஆகும்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் இது இன்க்ரிமெண்ட்டும் 1 ஆயிடுச்சு. ஸோ அடுத்து என்ன ஆகும்னா இனிஷியலைஸ் ஆகாது, கண்டிஷன் செக் பண்ணும். கேவோட வேல்யூ என்ன 1 is less than 10 பார்க்குது. ஆமாம், கண்டிஷன் ட்ரூ. அகைன் உள்ளே போய் டிஸ்பிளே பண்ணுது, பிரிண்ட் பண்ணிவிட்டு அகைன் இன்க்ரிமெண்ட் வருது. கேவோட வேல்யூ 1 இருக்குது, 1++னா 1+1ன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ++ன்னு வரும்போது +1ங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ k++ஓட மீனிங் என்னன்னா this is equal to k+1.
இதுதான் இதோட மீனிங். ஒவ்வொரு தடவை வரும்போதும் கேவோட வேல்யூ +1 ஆட் பண்ணிக்கும். இதுதான் இந்த k++ஓட மீனிங். ஸோ இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுலேயும் நிறைய டிஃபிகல்ட்டான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ உள்ளே வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து இன்க்ரிமெண்ட்டுக்கு வரும். ஸோ கேவோட வேல்யூ 1, 1++னா 1 + 1 2. ஸோ அகைன் கண்டிஷன் செக் பண்ண. ஸோ இந்த லூப் எப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகும்னா ஃபைனலாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 is less than 10ஆ இல்லை, இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம இந்த தேவையில்லாத கோடிங்லாம் எடுத்துடலாம். ஸோ இது உங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை நீங்களாக ஓனாக ப்ரோக்ராம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ என்ன ப்ரோக்ராம் கற்றுக்கிட்டோங்கிறது விஷயம் இல்லை. இங்கே என்ன மெயின் விஷயம்னா என்ன கான்செப்ட் நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ இது வந்து ரொம்ப வெரி சிம்பிளான ப்ரோக்ராம் தான். இந்த சிம்பிளான ப்ரோக்ராமில் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 10 இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துருப்போம். கரெக்டா? ஸோ ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம்லேயே இவ்வளோ இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னா அப்போ ஒவ்வொரு ஹோல் ஜாவாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கலாம், எவ்வளோ ட்விஸ்டான கொஸ்டின்ஸ் கேட்கலான்றது உங்களுக்கே ஏதாவது இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கான்செப்டை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக நீங்கள் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் அந்த கான்செப்ட்லேருந்து சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படிங்கிறதுல இதுக்கப்புறம் உங்களை என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் சொல்லிடுவீங்க. அந்த ஒரு லைனில் ஒரு 10 கொஸ்டின் கேட்கலாம் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ என்ன படித்தோம், என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ், அந்த மாதிரி கான்செப்ட் வைஸாக தான் போவோம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு கான்செப்ட், அதோட சின்டாக்ஸ், அதோட எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபார்லோ பற்றி கேட்குறாங்கன்னா ஃபார்லோப்போட சின்டாக்ஸு, அதோட எக்ஸாம்பிள், அதுக்கு கீழே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நீங்கள் படிக்கவே தேவையில்லை. உங்களுக்கு சின்டாக்ஸும் எக்ஸாம்பிளும் எழுதுறதுக்கு தெரிஞ்சிடுச்சுனாலே அதோட எக்ஸ்பிளனேஷன் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே எழுதிடுவீங்க. ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம கான்செப்டை தெளிவாக இப்போ நம்ம டெக் பள்ளிக்கூடம் மூலமாக நம்ம ஒவ்வொரு லைன் பை லைனும் எதுக்காக, என்ன ரீசனுக்காக, இதை தான் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் இப்போ நம்ம ஜாவா பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதே மாதிரி அட்வான்ஸ் ஜாவாவில் இருக்கட்டும், இல்லை ஸ்ப்ரிங்கு, இந்த மாதிரி என்ன ஒரு கான்செப்ட்லனாலும் ஒரு கான்செப்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எங்கெல்லாம் அப்ளிகபிள் பண்ண முடியும், எங்கெல்லாம் அப்ளிகபிள் பண்ண முடியாது, இதுதான் நம்ம வந்து மெயினாக ஒரு டெவலப்பருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ நம்ம ஒவ்வொரு கான்செப்டையும் இந்த மாதிரி தான் கற்றுக்க போகிறோம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸோ இல்லை என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரியான எக்ஸாம் இல்லை இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு கேட்டாங்க, இதுக்கெல்லாம் ஆன்சர் எனக்கு தெரியல, அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. நம்ம எல்லாத்தையுமே டெக் பள்ளிக்கூடம் மூலமாக டிஸ்கஸ் பண்ணுவோம், எல்லாருமே கற்றுக்குவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் நம்ம ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும், என்ன மாதிரியான கான்செப்ட்லாம் வேணுங்கிறத ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் ஷூர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், சப்போர்ட் மீ. நன்றி, வணக்கம், மீண்டும் வருக நண்பர்களே.